Assalamualaikum friends, welcome to Afsheen's recipes. நம்ம எல்லாரையும் ரொம்ப சூப்பரா refresh பண்ணக்கூடிய and ரொம்ப டேஸ்டியான ரொம்ப வாசனையான ஒரு டீ ரெசிபியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மசாலா டீ பவுடர் எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை வந்து 3 பட்டை விரல் சைஸ்ல எடுத்துர்க்கேன். நம்ம மிக்ஸில கிரைண்ட் பண்ண போறோம்ன்றதுனால சின்ன சின்னதா அத கட் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா ஏலக்காய் எடுத்துர்க்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துர்க்கேன். அடுத்து மிளகு நம்ம இது கூட சேர்க்க போறோம். சோ அதையும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேன். சோம்பு சொல்வோம் இல்லையா, பெருஞ்சீரகம், அதுவும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். இது கூட நம்ம இஞ்சி சேர்க்க போறதில்ல, நான் பவுடரா பண்ணி வச்சுக்கணும்ன்றதுனால சுக்கு எடுத்துர்க்கேன். சுக்கு இந்த மாதிரி தூள் சீவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கை நான் வந்து சின்ன சின்னதா நறுக்கிக்கிட்டேன் கத்தி வச்சு, ஏன்னா மிக்ஸில போடும்போது அரைப்படாது, அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது, கொஞ்ச நேரம் அதை ரோஸ்ட் பண்ணா போதும். இப்போ நம்மளுடைய மசாலாவை நம்ம வறுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். இது வந்து ரொம்ப நைஸா அரைக்கணும்னு இல்ல, கொஞ்சம் கொரகொரன்னு கோர்ஸா அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சா போதும். பாருங்க, நம்ம மசாலா டீ பவுடர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும், பிளஸ் ஹெல்தியும் கூட. இப்போ நம்ம டீ போட ஆரம்பிச்சிடலாம். நான் 3 பேருக்கு டீ போட போறதுனால 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். டீ தூளும் அதிலே சேர்த்துக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி தண்ணியில ஃபர்ஸ்ட் டீ தூள் போட்டுக்கிட்டோம்னா அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே இறங்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பால் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க வந்துருச்சு. இப்போ நம்ம பாலை சேர்த்துடலாம். பால் 1.5 கிளாஸ் சேர்த்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப தண்ணியாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். இது வந்து ரொம்ப நார்மலான ஃப்ளேவர்ல இருக்கும். இதுல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரம் டீ கொதிச்சாதான் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடர் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து காரமாலாம் இருக்காது, மிளகு சேர்க்கறதுனால ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். டீ குடிச்சு ஒரு 1 hour 2 hour கழிச்சு கூட அதனுடைய டேஸ்ட் நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியும். டீ நல்லா கொதிச்சிடுச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். நார்மலா 11 o'clock டீ குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மசாலா டீயை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டே ஃபுல்லா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், ரொம்பவுமே நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம மசாலா டீ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்ல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அப்ஷீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.